நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்டே ஆஸ் ப்ராமிஸ் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு எஸ்பி வேலுமணி அந்த மாவட்டத்துடைய அந்த மண்டலத்துடைய ஒரு ஹெவி வெயிட், ஹீ ஹோல்ட்ஸ் அ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அதே போல் திரு விஜயபாஸ்கர், அதே போல் திரு சிவி சண்முகம். நான் ஒரு பியூனிட்டிவ் ஆக்ஷன் சொல்லி அவங்களுக்கு மாற்ற இன்னொருத்தர் போடும்போது, குறிப்பாக நிறைய மாவட்டங்களில் சப்ஜூனியர்ஸ் போடும்போது அவங்களும் ஜெல் ஆவாங்களா சார்? இன்றைக்கி அவங்கள தொடரணும், எம்எல்ஏவாக தொடரணும், நிர்வாகிகளாக தொடரணும்னு நினச்சா அது ஒரு ப்ராக்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸா சார்? திரு கே.சி. பழனிசாமிக்கு இன்னும் ஒரு கேள்வி வச்சுட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேங்க. அதாவது விஜய் ஆட்சி அமைக்க விடாம திரு எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் வந்து சதி பண்ணாங்கன்னா, கூட்டு சதியின் சொந்தக்காரர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலினும். அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் வீட்டுல போய் முதலமைச்சர் விஜய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கரூர் ஜாலியன் வாலாபாக்ல 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் பனையூர் பதுகுக்குழியில போய் பதுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்த விஜய்க்கு சட்டமன்றத்தில் ஆதரவா பேசி அவருக்கு உயிர் தண்ணி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் போய் பார்க்காம இன்னொரு சதிகாரர் ஸ்டாலினை மட்டும் போய் பார்த்தாருன்னா எனக்கு இந்த லாஜிக் புரியலையே சார். விஷயத்துக்கு வர்றேன் சார். சார் எல்லா பன்னீர்செல்வம் 2002 முதலமைச்சர் லாஜிக்கல் இல்ல, அதாவது அந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாருங்கிறது அது ஏஐயோட ஃபேக் வீடியோங்கிறது டிக்ளேர் ஆயிருக்குது. சரி சார், வீட்டுக்கு போனாரா இல்லையா சார்? வீட்டுக்கு போனாரு சார். ஸ்டாலின் வீட்டுக்கு போனவர் ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போகல? 2 பேர் சதிகாரர்கள். ஸ்டாலின் வீட்டுக்கு போனவர் ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போகல? எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு நிர்மல்குமார் சொல்றாருல, மறுக்க வேண்டியதானே? அடுத்த நாளே திரு எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாலினா எடப்பாடியா முதலமைச்சராக அதற்கு துணை போனது ஸ்டாலினா இல்லையா எடப்பாடியா? முயற்சி செய்தது யார்? லாஜிக் இருக்குல்ல சார். சிவி சண்முகமா, எஸ்பி வேலுமணியா, எடப்பாடியா? உருவாக்கப்பட்ட திமுக இருந்த சார், அந்த திட்டமே உருவாக்கப்பட்ட திமுக இருந்து. அந்த திட்டத்தின் கதாநாயகனே ஸ்டாலின் இல்ல. அவரை போய் பாப்பாரு, வீட்டுல போய் அவரை கட்டி பிடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வேண்டானா இவருடைய நோக்கம் வேறு. அதிமுகவை சிதறடிக்க வேண்டும், அதிமுகவை உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சியில பதவி வெறி பிடிச்ச கொள்கை இல்லாத வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், பஸ் ஓட்டர் விஜயபாஸ்கர், கொரோனாவில் கொள்ளையடிச்சு விஜயபாஸ்கர் குண்டு கொளுத்த ஒரு கூட்டம் இருக்குது. அத ஈஸியா பிடிக்கும். அதெல்லாம் உண்மையா நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தார். என்ன பண்றதுங்க? நேத்து வரைக்கும் கூட இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி. கூட இருந்தா நல்லவங்க, போன உடனே துரோகிகள். எத்தனை துரோகிகள் சார்? எல்லாரும் துரோகிகள்னா யாரை வச்சு சார் கட்சி நடத்துவாங்க? என்னத்தியா ஐயா எம்ஜிஆர் காலத்துல இவ்வளவு எக்ஸஸ் இருந்திருக்கா? ஜெயலலிதா காலத்துல இருந்திருக்கா? அவங்க எல்லாம் அரவணைக்கலையா? என்ன பேச விடுங்க. ஆரி ஒரு நிமிஷம். ஆரி கட்சி நான் கேக்குறேங்க. நான் தயவு செஞ்சு என்ன குறுக்கிடாம இவங்களை என்ன தியாகின்னு சொல்லலாமாங்க? இவருடைய பின்புலம் என்னங்க? நான் பர்சனலா போகல. வேலுமணி தொண்டாபுத்தூர் பகுதியோட ராமராஜன் ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர். சாதாரண குடும்ப பெண்ணை, அப்பா தினக்கூலி, அம்மா சத்துணவு அமைப்பாளர், எக்ஸ் மாவட்ட செயலாளர் கே.பி. ராஜுக்கு பொட்டி தூக்குனவர், எக்ஸ் மினிஸ்டர் பொங்கலூர் தாமோதரனுக்கு கார் ஓட்டுனவர் சார் இவரு. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. என்ன அனுமதிக்காரு? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஏன் அனுமதிக்காரு? உங்களுக்கு ஜவஹர்லால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத நீங்களே பிரச்சனையை பத்தி பேசும்போது அதிமுகவுக்கு உலகால சம்மதம் இருக்க கூட RSS இயக்கத்தை சேர்ந்த நீங்களே அதிமுக பத்தி பேசும்போது நான் ஏன் சார் பேசக்கூடாது? நான் ஏன்னா ஒருத்தர் மீது தனிப்பட்ட முறையில் அப்பட்டமாக ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்க, அது நம்ம அதெல்லாம் மறுத்துருவோம், கண்டிச்சிருவோம். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் மேல டிவிஎஸ்சி கேஸ் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. திரு சி. விஜயபாஸ்கர் அவர் மேல சிபிஐ ப்ரோப் இருக்கு. திரு விஜய் அவர்கள் திரு தமிழக வெற்றி கழகம் தன்னை தூய சக்தின்னு சொல்லுது. இவங்க உள்ள வரும்போது என்ன மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இல்லையான்னு கேள்வி கேட்கறாங்க. கட்சியில சேராங்க, அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா இந்த கேள்விக்கு இது மீண்டும் எம்எல்ஏ பதவி கொடுக்க மாட்டாங்களா சார்? அப்ப அதுக்காண்டி அவங்க கட்சியை விட்டு போறது ஒரு தலைமைச் செயலர் போனா துறவரும் போயிருந்தீங்களா? இல்ல சார், நீங்க வந்து ஒரு தூய சக்தின்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. அப்படி வரும்போது யார் உங்களை நீங்க சேர்த்துக்கிறீங்க? நீங்க ஒரு 12,000 பேர் 15,000 பேரோட
சேர்த்துக்க போறாங்கங்கறாங்க. சார் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும். ஆனால் அதே சமயத்துல ஒரு கட்சி வலுவாவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பாங்கங்கிறதுக்காண்டி சேர்க்கிறாங்க. நீங்க தூய சக்தி அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் தான் நீங்க கட்சியை சேர்த்துக்கிறது கூட நான் எல்லாமே பார்த்து தான் சேர்த்தோம்னா இங்க அரசியல் நடத்த முடியாது சார். அந்த தூய்மைவாதம் அரசியல சாத்தியம் இல்லையங்கிறார் சார். இப்போ நீங்க ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார். எஸ்பி வேலுமணியுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியில் அவருக்கு பதில் போடப்பட்டிருக்கவர் வந்து சேமா வேலுச்சாமி. சேமா வேலுச்சாமி கோவையில் முன்னாடி மேயரால இருந்தவர், முன்னாள் அமைச்சர். ஏதோ ஒரு ஜூனியரை போட்டாங்க. இல்ல கோயம்புத்தூர்ல அது பொருந்தாது. மற்ற இடங்கள்ல இவங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்சஸ் அவங்கள்ட்ட இருக்கா? அது சார் இப்போ சிவி சண்முகத்துக்கு பதில் ஒருத்தர் போட்டாங்க. அவரு செம்மையா பண்ணிட்டு இருக்காருங்க. ஆமா, அவரு பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே பாம். அந்த அளவுக்கு இவரை மாதிரி அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அதிமுகன்றது வந்து தோண்ட தோண்ட வரக்கூடிய ஊற்று சார். ஓஹோ, இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரு, நாளைக்கு வருவாரு. எல்லாத்தையும் மாத்திரம் சார். கரெக்ட் சார், நீங்க சொன்ன லாஜிக் பிரகாரம் கட்சி முன்னணி ஏன் சார் அந்த தலைமையை மாத்திட்டா இன்னும் கட்சி வேகமா வளர்ந்துருமே சார்? அதுக்கு அந்த கட்சி முடிவு பண்ண வேண்டியது. அதுக்குள்ள நான் இல்ல அப்போ அதுக்குள்ள நான் தொண்டர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் சார். சார் கோவைனா வேலுமணி, வேலுமணி தான் தங்கமணி, வாழ்க்கை வேலுமணி தான் உலகம், வேலுமணி தான் கடவுள். அப்படி நான் பேச தயாரில்லை சார். நான் பேச அப்படி வேலுமணி அண்ணே அண்ணே அப்படிலாம் நான் பேச யாரும் பேச வேணாம் சார். ஆனால் கட்சிக்காக உலகால உழைச்சி கோவைனா வேலுமணி மட்டும் வாய்ச்சி உருவால சார். விழுப்புரம்டா சிவி சண்முகம், வேலுமணி வீரமணி இப்படி இருக்குற தங்கமணி திமுக அவங்களுடைய கட்சி வேலுமணி தாவேகாக்கு போறதுக்கு டிசைட் பண்ணல சார். நான் சொல்றேன் சார். இன்னைக்கு சொல்லிருக்காரு நான் அதிமுக இருக்க முடியாதான்னு கேட்டிருக்காரு. அதாவது அவரு அதிமுக தான் கன்னியூ ஆகுறாரு. ரைட்டுங்களா? தங்கமணி வந்து திமுக போறாரு. இல்ல என்ன ஆதாரம் இருக்கு? தங்கமணி திமுக போறாரு. இது நான் உங்களுக்கு சொல்ற பிரேக் இல்ல சார். நீங்களே சொல்றீங்க இவ்வளவு பேர் அதிருப்தியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு வசதியான சூழல்ல இந்த கட்சி சுபிட்சமா இருக்குன்னா பரவாயில்ல, எல்லாரும் போனா அது எப்படி சார் அது கட்சியை வளர்க்க வழியா சார்? கட்சியை வளர்க்குற வழி இல்லை சார். தாவேகான்றது கட்சி இல்லை. அது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே, காங்கிரஸ் இஸ் நாட் அ பார்ட்டி, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி தாவேகாக்குள்ள வர யாராவது விஜய் சந்திச்சு சேர்றாங்களா? இல்ல சார், அப்படியும் போறாங்க அப்படின்னா அந்த எக்ஸோடஸை தடுக்கிறதுக்கு தலைமை முயற்சி எடுக்கும்ல. இல்ல சார், திரு எம்ஜிஆர் அவர்களே எஸ்டிஎஸ் போகும்போது நேரா போய் வலியுறுத்தினார்னு சொல்லுவாங்க. சசிகலால இருந்து ஓபிஎஸ்ல இருந்து செங்கோட்டையில இருந்து எல்லாரும் போனா எப்படி? ஜெயலலிதாவே அந்த அப்ரோச் எடுக்கலையே சார். முத்துசாமி அவர்களே இருக்க சொன்னாங்கல்ல சார். அப்படி அந்த முத்துசாமியை இருக்க சொன்னாங்க. 7 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதை மீறி அந்த முயற்சி அந்த ஒரு மாஸ் லீடர் எடுக்கும்போது அந்த முத்துசாமி டிமாண்ட் பண்ணது செங்கோட்டையனை வெளியே அனுப்புங்க. முத்துசாமி டிமாண்ட் பண்ணது செங்கோட்டையனை வெளியே அனுப்புன்னு. செங்கோட்டையனை அந்த அம்மா வெளியே அனுப்பவே இல்லையே. செங்கோட்டையன் நடவடிக்கை எடுக்கவே இல்லையே அந்த அம்மா. சோ யாரு எந்த தலைமைக்கு எப்படி எங்க தேவைப்படுறாங்க, இவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கும், இவங்களுக்கு எல்லாம் என்ன டிமாண்ட் இருக்கும் கிட்ட விலை போயிட்டாங்க சார். ஆல்ரெடி ஏன் சார் திமுகக்கு போல? இப்ப நான் கேக்குறேன் சார், திமுகல இருந்து ஏன் சார் தாவேகாக்கு போக மாட்டேங்கிறாங்க? அவங்க தூக்க நினைச்சா தூக்க முடியாதா சார்? திமுக நினைச்சா தாவேகாவுக்கு காலி அதுதான் கேள்வியாவே வருது. இன்னைக்கு தாவேகா திமுகவை எதிரின்னு சொல்லுது, அரசியல் எதிரின்னு சொல்லுது. அங்கேருந்து சேதாரப்படுத்தல. அதிமுக மட்டும் குறிப்பிட்டு நீங்க தலைமை வீக்கா இருக்கு, அவன் நொந்து போயிருக்கா சார். இல்ல சார், சதயமா தாவேகா சர்வைவ் ஆகணும்னா காங்கிரஸ் ஓட் பேங்க் வந்து எம்ஜிஆர் எடுத்த மாதிரி ஏடிஎம்கே ஓட் பேங்கை எடுத்தாதான் சர்வைவ் ஆக முடியும். இன்னைக்கு தாவேகாக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு டெம்பரரி பூஸ்ட் தான். டெம்பரரி பூஸ்ட்ல அவங்க வந்திருக்காங்க. அதனால பர்மனண்டா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும்ன்றதுக்காக அதிமுகவை உடைக்கிறாங்க. வித் தி ஹெல்ப் ஆஃப் பிஜேபி. அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேக்குறேன். அது எங்கயாவது பிஜேபி வருது. இது தவறு சார். ஏன்னா பாஜகவுக்கு தான் உங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தை டிஸ்மேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. பாஜக காங்கிரஸோட கூட்டாளியை வலுப்படுத்துறது நோக்கமா? காங்கிரஸ் இருக்கா சார்? அடுத்தது பாமக உள்ள வந்தா காங்கிரஸ் இருக்காது சார். இல்ல அது ஒரு இன்னைக்கு மாலை கூப்பிடுறாங்க சார் காங்கிரஸ் கட்சியில இருக்க தேர்தல்ல தாவேகாவோட தான் சார் கூட்டு பாஜகவுக்கு. அது ஏன் போறாங்கன்னு பார்க்கணும். அவங்களுக்கு அரவணைப்பு இல்ல. அந்த அரவணைப்பு இல்லாம போது என்ன பண்ணுவாங்க? அதுக்காண்டி கட்சி விட்டு தூரம் போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட என்ன சார் அரவணைப்பு இருந்தது? ஜெயலலிதா அம்மா கிட்ட என்ன அரவணைப்பு இருந்தது?
இவங்க இருந்தேன் பார்க்கவே சார். முடியாது சார். இருந்தேன் சார். அந்த அம்மாவை இவங்க பார்க்கவே முடியாது. சசிகலா கிட்ட கூட போக முடியாது. இல்ல தூரத்து அப்பப்ப கீழே சார், விழணும். கூட்டத்தை கூட்டி யார் மீது நடவடிக்கை எவ்வளவு எடுத்து பேரு இப்படி எல்லாம் பண்ண ராவண மாட்டாங்க சார். ராவண மாதிரி ஆட்கள் ரெப்ரசன்டேட்டிவ் காலில் விழுந்து வந்தவர் தான் எடப்பாடி, வேலுமணி எல்லாருமே. சார் கிட்டே போக முடியாது சார். அதான் சார் ஏடிஎம்கே. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.